எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று வாங்கிட்டு வந்த சிப்பி காளான் வச்சு தாங்க இன்றைக்கி குழம்பு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோட லிங்க் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே இட்லிக்கு தண்ணி வந்து பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் லயாக்குட்டி லஞ்சுக்கு பாஸ்தா கேட்டனால அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. இட்லிக்கு பார்த்திங்கன்னா மாவு நேற்று தாங்க ஆட்டி வச்சுருந்தேன், நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு. ஸோ இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்குங்க ஆற வச்சிருந்தேன். ஸோ அதையும் அரைச்சு குழம்புக்கு ஊற்றியாச்சுங்க. இது நல்லா இன்னைக்கு கொதிக்க விட்டு இறக்குனாவே போதும். இந்த இட்லி மட்டன் குழம்பு காம்பினேஷன் மாதிரி இந்த இட்லி சிப்பி காளான் குழம்பு அடிச்சுக்கவே முடியாதுங்க. அப்படி சப்போஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லிட்டு போவீங்க, ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. லயா குட்டிக்கு லஞ்சுக்கு பாஸ்தாக்கு பார்த்தீங்கன்னா புது சாஸ் தாங்க நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இன்னைக்கு. என்னன்னா கீரை, சீஸ் எல்லாம் பயன்படுத்தி அது பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நேற்று வாங்கிட்டு வந்த வெண்டைக்காயை ரொம்ப நாள் வைக்க முடியாதுன்ட்டு இன்னைக்கே பொரியல் பண்ணிடலான்ட்டுங்க. நான் எப்பவுமே அந்த குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி பொரியல் பண்ணுவேங்க. ஆனால் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நீளவாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி பொரியல் பண்ணிங்க. அதை வெள்ளை சாப்பாடு கூட நிறைய பொரியல் போட்டு கலக்கி பொரியல் சாப்பாடுன்னு தான் காலேஜுக்கு கொடுத்துடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இன்றைக்கி அதுதான் ஞாபகம் வந்துருச்சு, அதனால் அது மாதிரி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, கொஞ்சம் ரைஸில் நிறையா பொரியல் கலக்கின சாப்பாடு, அதுக்கப்புறம் சிப்பி காளான் குழம்பு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.